இந்த மாதிரி பரிசு கோப்பையெல்லாம் நிறைய படிச்சவங்க வீட்டில் தாங்க இருக்கும். பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் நம்ம வீட்டில் இப்படி ஒன்று இல்லையேன்னு நிறைய வாட்டி தோணும். நீங்க வந்துதான் இதை வாங்கிட்டு வரணும்னு இருந்திருக்கு பாருங்க. ஏங்க உண்மையை சொல்றதா இருந்தா நான் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்ல இந்த மாதிரி நிறைய பரிசு வாங்கியிருக்கேன். எங்க வீடு ஃபுல்லா இந்த மாதிரி பரிசா தான் இருக்கும் தெரியுமா? வீடு விற்கும் போது அதெல்லாம் கூட எடுத்துக்கவே முடியாதபடி பண்ணிட்டான் எங்க அண்ணன். ஓ, அவர் ஏன் தான் அப்படியெல்லாம் பண்ணாரோ தெரியல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம இந்த கோப்பையை எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் அப்படியே கம்பீரமா வைப்போம். ஐயோ, அவசரப்பட்டு அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. முதல்ல அத்தையோட கோவம் குறையட்டும், மத்ததெல்லாம் அப்புறம்தான். குறையும் குறையாம எங்க போகுது? வாங்க மாமா. இப்ப எப்படிமா இருக்கும் உடம்புக்கு? நல்லா இருக்கேன் மாமா. திடீர்னு அவ்வளவு வெயிட்டை இழுத்து பிடிச்சி ரொம்ப நேரம் நின்னதால ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, அதுவாதான் இருக்கும். சரவணா, அந்த கோப்பை என்கிட்ட கொடு. கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட என்னப்பா பொசுக்குன்னு கால்ல விழுந்துகிட்டு. இந்த மாதிரி இன்னும் நிறைய போட்டிக்கு போய் நிறைய ஜெயிச்சுட்டு வரணும். சந்தோஷமா இருங்க. நாம எல்லாரும் இங்க இருக்கோம். சிவகாமி வீட்டுல இருந்தாலும் அவ மனசெல்லாம் இங்கதான் இருக்கும். அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் பார்வதி நேரடி ஒளிபரப்பு செஞ்சிருப்பாப்பா. ஆமா, அது என்னவோ உண்மைதான். அதை விடுறா, தனிப்பட்ட வகையில நீங்க 2 பேரும் இங்க நடந்த ஒவ்வொரு போட்டிலையும் கலந்துகிட்டத நான் ரொம்ப ஆர்வமா பார்த்தேன்டா. முதல்ல ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்கிறத செக் பண்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டாங்களே, அந்த ஒரு போட்டியை தவிர மிச்ச எல்லாத்துலயும் நீங்க 2 பேரும் கலக்கிட்டீங்க. இத மேலோட்டமா பார்த்தா போட்டி பரிசு, கொஞ்சம் ஆழமா பார்த்தா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்துக்க நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. இங்க இருந்த இந்த ஒரு வாரத்துல உங்க 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல புரிதல் வந்திருக்குங்கிறது என்னோட கருத்துடா. அது சரியோ தப்போன்னு தெரியல, ஆனா நான் அப்படி நினைக்கிறேன். இல்லப்பா, கரெக்ட் தான். ஊருக்கு போன பிறகு எப்பவும் ஸ்வீட் ஸ்டால் வேலைன்னு இருக்காம 3 மாசத்துக்கு ஒரு தடவை எங்கேயாச்சும் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயாவது போயிட்டு வாங்கடா. லைஃப்ல ஜாலியா இருங்க. சரிங்கப்பா, போறோம். சரிப்பா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இந்த கோப்பையோட நான் தூங்குறேன். என்ன சொல்றீங்க? சரிப்பா, வாடா வீட்டுக்கு போலாம். அத்தை, என்னத்தை எப்படி தனியா வந்து உட்கார்ந்துருக்கீங்க? சும்மாதாம்மா. உங்க குரலை பார்த்தா ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. என் முகத்தை கூட பார்த்து பேசாம அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க அத்தை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னம்மா பேச சொல்ற? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரே ஒரு போட்டியில ஜெயிச்சு தர சொன்னேன். இவ்வளவு தூரம் மத்ததுல ஜெயிச்ச நீ இதுலயும் எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சி எவ்வளவு ஆசாசியா இருந்தேன்னு தெரியுமா? ஆனா நீ என் ஆசையில மண் அள்ளி போட்டுட்ட. அது வெறும் பொம்மை இல்ல, அதுல ஒட்டி இருந்தது வெறும் குடும்ப போட்டோ இல்லம்மா. ஒரு பொண்ணு தான் குடும்பத்தையே தாங்கி நிக்கிறவாங்கிறதுக்கான அடையாளம் அது. அதை எப்பாடுபட்டாவது நீ காப்பாத்திடுவ, கீழே விடமாட்டேன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா இருந்தேன் தெரியுமா? சுத்தி நின்னவங்க எல்லார்கிட்டயும் நான் சொன்னேன். ஆனா நீ அந்த பொம்மையை கீழே போட்ட அந்த நிமிஷம்
என் மனசு உடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கல கண்ணம்மா. நீ உன்னால முடியாம கை விட்டுட்டியா, இல்ல இன்னும் நீ பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ அப்படி பண்ணியான்னு எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. சரி விடு, வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நடந்துருமா என்ன? அந்த மாதிரி நினைச்சு என் மனசை தேத்திக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. நான் அந்த கயிறு விட்டது தப்புதான். ஆனா என்னால முடியாமல நான் கை எடுக்கல. நான் வேணும்னு தான் அதை செஞ்சேன். என்ன கண்ணம்மா சொல்ற? வேணும்னா அப்போ இன்னும் என் மேல உனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல அத்தை. நீங்களும் நானும் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மாமியார் மருமகன்றது நம்ம 2 பேருக்குமே தெரியும். அத போட்டியில ஜெயிச்சுதான் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு அத்தை. ஆனா என் கூட கலந்துக்கிட்ட சந்தியாவுக்கு அப்படி இல்ல. அவளுக்கு ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். இது அவளோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதுக்காக அதனால சந்தியா ஜெயிக்கட்டோன்னு நான் தான் அத்தை விட்டு கொடுத்தேன். நம்ம விட்டு கொடுக்கறதால ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையே கிடைக்குதுன்னா அதை ஏன் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் அத்தை அப்படி பண்ண. இல்லம்மா, நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஏதேதோ சொல்றியோன்னு எனக்கு தோணுது. அது எப்படிம்மா போட்டியில விட்டு கொடுக்கணும்னு உனக்கு தோணுது? நான் தான் உன்கிட்ட வந்ததுல இருந்து இதுல ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம்னு உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல. அப்புறம் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் கண்ணம்மா? சரி விடு, நீ என்ன விட்டு கொடுத்துட்ட. நான் உனக்கு முக்கியமா தெரியல, அத ஒத்துக்கிட்டு போ. நான் மனசை தேத்திக்கிறேன். அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் சொல்றீங்க? முதல் பரிசு ஜெயிச்சிருந்தா 5 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். இப்போ 2வது பரிசுக்கு 3 லட்சம் தான். 2 லட்சம் ரூபாய் போயிடுச்சே. நீங்களா அத்தை இப்படி எல்லாம் பேசுறது? பின்ன 2 லட்சம்னா சும்மாவா? அந்த காசு நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. எண்ணெயை தடவிக்கிட்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. ஐயோ கண்ணம்மா, நான் நடிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியலையா? என்னம்மா, உன் அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாதா? இத பாரு, நீ என்ன சொன்னியோ அதேதாம்மா என் மனசுலயும் இருக்கு. நீயும் நானும் சிறந்த மாமியார் மருமகன்னு யாருக்கும் நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அது நம்ம மனசுக்கே தெரியும். நீ சந்தியாவுக்காக விட்டு கொடுக்காம ஜெயிச்சுட்டு வந்திருந்தேன்னா என் மனசு அடைஞ்சிருக்கிற சந்தோஷத்தை விட இப்போ விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற பாத்தியா, இதுல தாமா எனக்கு அதிக சந்தோஷமே. இப்பதான் உன் மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் இன்னும் ஒரு படி கூடி இருக்குமா. குடும்பத்தோட போட்டோவை ஒட்டி வச்சிருக்கிற ஒரு பொம்மைய தூக்க சொன்னா அதை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி நீ கைவிட்டேன்னா அந்த பொண்ணு ஜெயிக்கணுங்கிறதுக்காதான்னு அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு எனக்கு தெரியாதா கண்ணம்மா? ஆனா ஒரு நிமிஷம் நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க அத்தை. உன்னை சும்மா வம்பிழுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. ஆனா நீ இன்னும் மாறவே இல்லம்மா.
அப்படியே இருக்க. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? அந்த 5 லட்சமோ இந்த 3 லட்சமோ கிடையாது. இங்க இருந்த இந்த ஒரு வாரமும் உன் கூட இருந்தேன் தெரியுமா? இதுதான். உன் கூட நான் தூங்குனது, பேசினது, சிரிச்சது, இதுதான் எனக்கு கிடைச்ச பரிசு. இது கோடி ரூபாய்க்கு சமம்மா. இப்போ என் மனசு நிறைஞ்சிருக்கு கண்ணம்மா. ஆனா இவ்ளோ சீக்கிரம் இந்த போட்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. அத்தை, இதே மாதிரி வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்க மாட்டியான்னு எனக்கு ஏக்கமா இருக்கு கண்ணம்மா. கண்ணம்மா. ஓ, அப்படியா விஷயம்? வச்சுக்கிறேன். சந்தியா, மா. ரொம்ப நல்லா விளையாடினம்மா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஏய், நல்லா இரு. ஒரு நிமிஷம் இரு. அம்மா பணம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஐயோ ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வேண்டாம்மா. இந்த எனக்கு வேண்டாம். வாங்கிக்க. பெரியவங்க அம்மா, கூட please, வாங்கிக்கணும். அம்மா, சொன்னா புரியுமா? கண்ணம்மா ஜெயிச்சிருந்தா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேனோ அதே அளவுக்கு நீ ஜெயிச்சதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இந்த வெற்றிக்கு உனக்கு முழு தகுதி உண்டு. தேங்க்ஸ்மா. நீங்க எல்லாரும் கூட இருந்தது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. எங்களை விட கஷ்டப்பட்டு விளையாடினது நீதாம்மா. உன் மனசுல என்ன வைராகியம் இருந்திருந்தா அவ்வளவு வலியும் தாங்கிக்கிட்டு கடைசி வரைக்கும் நீ விடாம புடிச்சிட்டு இருந்திருப்ப. என்ன ஒண்ணு, இத உன் மாமியார் பார்த்திருந்திருக்கணும். அவங்க மனசுல இருந்த கோவம்லாம் அப்படியே பனி போல உருகி போயிருக்கும். அதான் கொடுத்து வைக்கல. கரெக்டா சொன்னீங்கம்மா. எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. இப்படி ஒரு போட்டி நடக்குது, அதுக்கு போறீங்களான்னு மாமா கேட்டப்போ எனக்கு முதல்ல தோணுனது அத்தை கூட சேர்ந்து கலந்துக்கணும். அவங்க மனசுல என்ன பத்தி இருக்கிற அபிப்பிராயத்தை மாத்தணும்னு தான். அதுக்காக தாம்மா நான் ஆசாசியா வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே முதல் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. வருத்தப்படாத சந்தியா. இப்ப இங்க நடந்த போட்டி, அதுல ஒவ்வொன்னுலயும் நீ ஆர்வமா கலந்துக்கிட்டு ஜெயிச்சல்ல, இதெல்லாம் உன் அத்தையும் உன்னை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா அவங்க மனசுல இருக்கிற எண்ணம் மாறும். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இப்போ நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரம். அந்த கவலையெல்லாம் தள்ளி வச்சிடுமா. உன் கூட கடைசி வரைக்கும் இருந்து உனக்கு ஊக்கம் கொடுத்த உன்னோட புருஷனையும் உன் மாமனார் பத்தியும் நினைச்சு பாரு. உண்மைதாமா. அவங்களும் ஆதரவா இல்லைன்னா என்னால ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அது சரிதான். கஷ்ட காலத்துல கூட நிக்கிறவன் தான் வாழ்க்கையில உண்மையான துணை. அவங்களுக்காகவாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். கண்ணம்மா உன்ன மாதிரி 4 மடங்கு உறுதியானவ. ஆமா, நீ கண்ணம்மா நம்பரை வாங்கிக்கிட்டல? அடிக்கடி அவ கூட பேசு. நிச்சயமா பேசுறேம்மா. நான் அவங்க கிட்ட ஏற்கனவே நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். அவரை ஆளை காணோம்.
அவரு வந்ததும் 2 பேருமா சேர்ந்து கண்ணம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வீடு தென்காசியா இல்ல பக்கத்துலயாமா? இல்ல தென்காசி தாம்மா. அந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குல்லம்மா, அங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல போற வழிதான். நீங்க தென்காசிக்கு வரும்போது வீட்டுக்கு அவசியம் வரணுமா? கண்டிப்பா வரேன் சந்தியா. சரி. நீ நல்ல படிச்ச பொண்ணு, இன்னும் நிறைய படிக்கணும்னு மனசுக்குள்ள ஆசை இருக்குன்னு எனக்கு கண்ணம்மா சொன்னாமா. அப்படியா? ஆமாம்மா, எம்காம் படிச்சிருக்கேன். சிவில் சர்வீஸ் எழுதி ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை. இதுதான் என்னோட ஆசை. குட். இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, எங்க அப்பா அம்மாவோட ஆசையும் இதுதான். ஆனா நான் படிச்சவங்கிற விஷயத்தையே மறைச்சு எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அவரு படிக்காதவருங்கிற விஷயத்த யாரும் என்கிட்ட சொல்லல. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் இதெல்லாம் தெரிஞ்சது. அது ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலுமே அவரோட நல்ல மனசை பார்த்து படிப்பு விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அதே போல நான் படிச்சிருக்கேங்கிற விஷயம் தெரிஞ்சதுமே அத்தை மாமா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. மத்தவங்க எல்லாம் ஒரு வழியா கொஞ்சம் கொஞ்சமா மாறினாலுமே அத்தை மட்டும் இன்னும் அந்த கோவத்துல இருந்து வெளியில வரல. ஐயோ, படிச்ச மருமக படிக்காத தன்னோட மகனை மதிக்க மாட்டாளோங்கிறது அவங்களோட பயம். ஓஹோ. இந்த நிலைமையில நான் மேற்கொண்டு படிக்கணுங்கிறதையும் ஐபிஎஸ் ஆகணுங்கிறதையும் நான் எப்படிம்மா சொல்ல முடியும்? எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சிருக்கேன். முதல்ல வீட்டு பிரச்சனை தீரணும், அத்தைக்கு என் மேல இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையணும், அதுக்கப்புறமா தாம்மா மத்ததெல்லாம். சந்தியா, எனக்கு உண்மையிலேயே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. உனக்குள்ள இவ்ளோ கனவு ஆசை இருக்குங்கிறப்போ ஒரு பெண்ணா அந்த ஆசை நிறைவேறணும்னு நான் உன்னை வாழ்த்துறேம்மா. உனக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனையா? எல்லாமே சரியாயிடும். வாழ்க்கை ஏந்தா இப்படி ஒவ்வொருத்தரையும் வாட்டி எடுக்குதுன்னே தெரியவே இல்லை. நீ சொல்றத கேட்கும்போது என் மனசுக்குள்ள வேற ஒண்ணு தோணுது. கண்ணம்மா பாரதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல அவளை நான் என்னெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கேன் தெரியுமா? முக்கியமா அவளோட கருப்பு நிறம் எனக்கு அடியோட பிடிக்காது. அதனால அதை வச்சு நான் அவ மனச அவ்வளவு நோக்கடிச்சிருக்கேன். ஆனா அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசினதே இல்ல. அவ எந்த கஷ்டத்தையுமே என்கிட்ட காட்டிட்டது கூட இல்ல. அதுவும் அவ அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. அத கூட நினைச்சு பார்க்காத நான் கல் நெஞ்சக்காரியா இருந்திருக்கேன். அதை இப்ப நினைச்சு பார்த்தா ஐயோ, எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அழகுங்கிறது நிறத்துல இல்லைங்கிற உண்மைய எனக்கு புரிய வச்சதே என் மருமக கண்ணம்மாதான். இப்போ கண்ணம்மா என் கண்ணுக்கு பேரழகியா தெரியுறா. இது பாரு, எல்லாமே நம்மள பொறுத்துதாம்மா. கண்ணு நல்லா இருந்தா காட்சியும் நல்லா இருக்கும். உன் மாமியாரும் ஏதோ ஒரு நேரத்துல உன்னை பத்தி புரிஞ்சுப்பாங்க. நான் கூட நினைச்சேம்மா, ஒரு பெரிய இடத்துல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், எங்க அந்தஸ்துல இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாமே
கண்ணம்மா குணத்துல ஜெயிச்சிட்டாமா. இந்த போட்டியில உனக்கு கிடைச்சிருக்கிற வெற்றி தான் அதோட ஆரம்பம்னு எடுத்துக்கோ. கண்டிப்பா உன் மாமியாரோட மனச நீ ஜெயிப்ப. உன்னோட ஆசை, உன் கனவு, லட்சியம் இது எல்லாத்துலயுமே நீ ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. சந்தியா, நீ ஐபிஎஸ் ஆயிட்டேன்னா என்ன கண்டுக்காம போயிடாதம்மா. ஐயோ, நாங்களும் இந்த சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஏதாவது பிரச்சனைனா நீ வந்து எனக்கு உதவி பண்ணணுமா. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களேம்மா? சரிம்மா, உன்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்கம்மா. சரி, வரேம்மா. அம்மா, ஆ, தேங்க்ஸ்.